இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51 59 முடிய இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதுக்கு பயங்கர ரியாக்ஷன் காட்டுறாங்க யூதர்கள். அவர் மேலே தான் நம்பிக்கை இல்லையே, அதனால நீ என்ன அபிரகாமை விட பெரியவரா, யாக்கோபை விட பெரியவரா, இறைவாக்கினர்களை விட பெரியவரா? இறைவாக்கினர்கள் கூட இறந்தாங்க. உன் வார்த்தையை நம்பினால் சாக மாட்டோம் என்று சொல்லுகிறாயே, நீ பேய் பிடித்தவன் என்பது திண்ணமாய் தெளிவுபட்டு விட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார் பாருங்கள். என் வார்த்தையை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் சாவீர்கள் என்று நேற்றைக்கு முந்தைய நாள் நற்செய்தி பகுதியிலே சொன்னார். இப்பொழுது அவர்கள் நீ பேய் பிடித்தவன் என்று சொன்ன உடனே இயேசு மறுமொழியாக அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தந்தையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. நம்பாதவன் பேய் பிடிச்சவன் தானே, நம்புகிறவன் தான் இயேசுவினுடைய மீட்பு பாதையில் நடக்கிறவன். உங்கள் தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள், உங்கள் தந்தையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் அறிவிக்கிற என் தந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் பொய் சொல்லவில்லை, நான் அவரிடமிருந்து வருகிறேன். ஆகையினால் என்னை நம்புபவர்கள் சாக மாட்டார்கள். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப இந்த தவக்காலத்திலே இயேசு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை வைக்க நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கை வைத்து விட்டால் இயேசு சொல்லுகிறார், மார்க் நற்செய்தி 11:24, கேட்கும் பொழுதே கிடைத்து விட்டதென நம்புங்கள், அது உங்களுக்கு கைகூடும். யோவான் 11:40, நீ நம்பினால் கடவுளின் மகிமையை காண்பாய். இவைகளெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவைகள் உண்மையிலேயே வரலாறு, நம்முடைய அனுபவம் என்பதை கடந்து போன 2000 ஆண்டுகளாக பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நம்பியவர்கள் செய்த மலை பெயர்ந்து போன காரியங்கள், மரங்கள் பெயர்ந்து போன காரியங்கள், நாடு நாடாக இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியிலே திளைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், இவைகள் இன்றைக்கு சான்று பகர்கின்றன. அவர் தந்தையிடமிருந்து வந்திருக்கிறார். அவர்தான் மீட்பர். அவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பேய் பிடித்தவர்கள். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எங்கள் வாழ்வு எப்பொழுதும் உம் திருமுன்பாக சரணடைந்த வாழ்வாக இருக்க செய்தருளும். உம்மை நம்புகிறோம். எங்களுடைய நம்பிக்கை குறைவை போக்கும் ஆண்டவரே, நம்பிக்கை அதிகமாக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நம்பிக்கையில் தளர்ந்து போகாது, நீர் அனுப்பிய உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசுவில் என்றும் உறுதியாக நம்பிக்கை வைத்து பயணிக்க எங்களுக்கு தொடர்ந்து இரக்கத்தை காட்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.